எவ்ரிவான். நான் வந்து நியூட்ரிஷேக் எடுத்திருந்தேன் ரெண்டுக்குமே. நான் வெயிட் குறவு சரியான மாதிரி, ரெண்டுமே வெயிட் குறவும். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்போவுமே இருக்கிறதுக்கோ எதுக்கு போனாலுமே எச்சி வாங்குறது தான் கூட. நான் எல்லாருக்கிட்டையும் எச்சி வாங்குறேன், ஏன்னா பிள்ளைகள் வெயிட் குறவோ அப்படின்ட்டுன்னு. என் பிள்ளை வந்து மூத்ததுக்கு 4 வருஷம். அவங்க வந்து 10 200 இருந்தாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு 3 வருஷம் ஆகும், 2.5 வருஷம். அவங்க வந்து 9 100 இருந்தாங்க. அப்போ இப்போ நான் ஒரு 2 டேஸுக்கு முன்னுக்கு போயிட்டு நிறுத்திட்டு வந்த பிள்ளைய வெயிட்டை செக் பண்ணி பார்த்தா, என் மூத்த பிள்ளை வந்து இப்போ 11 கிலோவும் 300 கிராமும் ஈகிறா. ரெண்டாவது வந்து 10 200 ஈகிறா. மாஷாலான்ட்டு நல்லா கூடிக்கிறாங்க. எனக்கு பெரிய சந்தோஷமாயிக்குது. இந்த நியூட்ரிஷன் கொடுத்து இன்னும் கொடுத்துட்டு வந்தேன்னா நல்லா கொஞ்சம் வெயிட் போடும் பிள்ளைகளுக்கு. இந்த பயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா டாக்டர்ஸ்கிட்ட போனாலும் எனக்கு நிறைய எச்சி கடிக்கிற பிள்ளை வெயிட் போதாது, நோய் வந்தாது, தாங்கி கொள்ளாது அப்படின்ட்டு தான் எனக்கு சொல்கிறேன். எங்கே போனாலும், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், நான் மருந்து எடுக்க போனாவோ இல்லாட்டி பிள்ளைகளை அட்மிட் பண்ண போனாவோ நோய்கள் வந்து அப்போவும் எனக்கு இது தான் சொல்கிறது, இந்த புள்ள வெயிட் போகாது அப்படின்ட்டு. என்கிட்ட மூத்ததுக்கு நல்லாவே வெயிட் போதாது. அவங்க 4 வருஷமாக இருந்து 10 200 அப்படித்தான் இருக்கிறேன். எந்த பையனுமே அப்படித்தான், அவங்க நெருக்க போகிற டைம் எல்லாம் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் மாஷாலான்ட்டு இப்போ இதை கொடுத்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் நல்ல சொக்கையெல்லாம் நல்லா அழகாக போட்டு பிள்ளைக்கு அந்த மூஞ்செல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. கொஞ்சம் வெளுத்து மாதிரி இருக்குது புள்ள. மாஷாலான்ட்டு இது இன்னும் நான் கண்டினியூ பண்ணுவேன் இதை நியூட்ரிஷேக். தேங்க்யூ ஸோ மச்.